இதற்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து இல்லைங்க, மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது திருமணத்துக்கு பின்பே என்று பேசுவதற்காக எங்க யார் வராங்கம்மா, சின்ன ஒல்லி பேச்சாளரா சித்ராக்கா, எங்க சின்ன கோயில் சித்ராக்கா வராங்க, உடனடியாக வாங்க. உண்மையிலே எங்க கோவை சத்யாக்கா அவங்க அடுத்து வர்றாங்க. அவங்க பேசினதுக்கு அப்புறம் ஆண்கள் நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா, நல்ல வேளை இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி நமக்கு அமையலடா அப்படின்னு சொல்லிட்டு மாதா கோவில் முன்னாடி மண்டியிட்டு மெழுகுவத்தி ஏற்றுவீங்க. அந்த மாதிரி பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்க. சித்ராக்கா மூச்சு விட்டுக்கோங்க லைட்டா போதுமா? இல்ல இல்ல யானை பெருமூச்சு விட்டுற மாதிரியே இருக்குது. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடிய வருவேன் இனமும் நீ மனமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி இந்த அருமையான நகைச்சுவை சிந்தனை சிரிப்பு இசை பாட்டு பட்டிமன்றத்திற்கு மொழியின் ஒளிகள் திறந்து செந்தமிழில் அமிர்தம் கலந்து அதை மேடைகள் தோறும் பொழிந்து நல்ல மேதையாய் அமைந்திருக்கும் நடுவர் அவர்களே, நான் தானா? நீங்க உங்களை தான். நீங்க என்ன சாதாரண நடுவரா? நீங்க எப்படிப்பட்ட நடுவர் தெரியுமா? ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, சில்லந்து இருப்பதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா, உங்களை போல ஒரு நடுவர் உண்டா? நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள் இவ்வளவு குண்டா? அதை ரேசங்கட அரிசிகிட்ட தான் கேட்கணும். ரேசங்கட அரிசிக்கே உழவா? ஆமாமா. இருந்தா மற்றும் எண்ணெயிலே தோட்டத்து பூக்களையும் தேவைப்பட்டால் தோட்டாக்கள் ஆக்கும் இலக்கிய எவரெஸ்டே, எதிரணியிலே வெற்றிக்கனி தனக்குத்தான் என்று கொட்டாவி விட்டு கொண்டிருக்கும் இரண்டு கெட்ட ஆவிகளே. ஒரு வளர்ந்த ஆவி இவ்வளவு நேரம் ஆடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு, அடுத்த ஒரு ஆடுகாலி ஆவி அது எப்பண்டா ஆடலாம் ரெடியா இருக்கு. மற்றும் இந்த நகைச்சுவை பட்டிமன்றத்தை கண்டு கேட்டு கைதட்டி ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்கள். எடுத்தவங்க கொஞ்சம் கையை தட்டுங்க ஜோரா. கையை தட்டுறது இருக்கட்டும், அத ஒண்ணு எடுத்தவொன்னு எத்தா தண்டி போய் என்ன போய் சொல்லிக்கா சோத்துல மறைக்கிற மாதிரி சின்னவளின் சிறப்பான வணக்கமா. ஏங்க என்னமா பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? எங்க அவர் தான் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காரு. சின்னவளின் சிறப்பான வணக்கம் ஏன் சொன்ன தெரியுமா? மேடையில இருக்கிறதுல எல்லாத்தையும் விட வயசுல சின்ன பிள்ளை நான் தாங்க, உருவத்துல பெரிய பிள்ளையே நான் தான். சரியா? எனக்கு எதை சொன்னாலும் பொருந்தும். ஆனா இன்னைக்கு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. மனிதன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தது திருமணத்திற்கு முன்பா அல்லது திருமணத்திற்கு பின்பான்னு கேட்டிருக்கீங்க. அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் இங்க சிவராஜன் சார் வந்தாரு. திருமணத்திற்கு முன்பே ஆடுகாலி இவ்வளவு நேரம் ஆடிட்டு போச்சு. நான் உங்களுக்கு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சி இருக்குல்ல, கல்யாணத்துக்கு பிறகு மகிழ்ச்சி இல்லல்ல, பொண்டாட்டி வந்த பிறகு ஒழுங்கா சமைச்சு தரல, நாங்க தான் மாமியார் மருமகளும் ஒற்றுமையா இல்லல்ல, புருஷனுக்கு மரியாதை கொடுக்கல, நாங்க தான் மேட்ச் மேட்சா ட்ரெஸ் போட்டு ஊர் ஊரா சுத்துறோம்ல, என்ன யாரையா கல்யாணம் பண்ண சொன்னா பேசாம ஒரு கல்யாணத்தை பேசாம ஒரு கோவத்தை கட்டிக்கிட்டு குச்சாதுமா குத்த வச்சுட்டு இருக்க வேண்டியதானே? கல்யாணம் தேவையா கூறுகிட்ட குப்பை. இதை விட இப்போ இல்ல இல்ல எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு யாரு சொன்னா? சுவாலி முடிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். சுவாலி முடிஞ்சாலும் போய் சேர் போய் உட்காருவா. சரிம்மா, சுவாலி முடிஞ்சா எந்த ஊர்ல இருந்து வருவீங்க? நான் கன்னியாகுமரியில இருந்து வரேன். ஏன்னா எனக்கு இப்ப ஆண் ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என்ன நினைக்கிறாங்க? இங்கேயே இந்த கிளி கிளிக்கிறாள, வீட்டுல புருஷனுக்கு கோவில் தான் கட்டணும். ஐயா அப்படியெல்லாம் கிடையாதுன்னு என் வீட்டுக்காரர் நல்லா. நீங்க பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? என்ன குதிரை எல்லாம் மண்ணை தின்னுச்சா, குருட்டு குதிரை கோதுமை காசப்பட்ட மாதிரி. நீங்க பேசுறது எப்படி இருக்கு? எங்கேயோ வர மாரியாத்தா ஏவல வந்து இறங்காத்தனங்கள நடந்துட்டு இருக்கு. சிஎம்எஸ் சிங்கிள் டிக்கு லாட்டரி அடிக்கார அந்த மந்திரிக்கு இது கேக்குதாங்க மசாலா பால். சீனி சக்கரை சித்தப்பா சீட்ல வந்து நெக்கப்பான கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. வேண்டா ஒருப்பா பிள்ளைய பத்தி சின்ன குழி சித்ரான் வேற பேரு வச்சு. பூரையாரி கோழி பிடிக்க முடியாதோ வாரியாரி வைகுண்டம் போக ஆசைப்பட்டானா. என்னம்மா பார்த்து சுட்டாலாம் பருப்புட்ட பணியாரம் அதை படுத்துக்கிட்டே தின்னானா பழனி பல பண்டார மாதிரி பேசாதம்மா. கூறுகட்ட மாடு 7 கட்டு புல்லு திங்குமா. கோமணம் கட்டினானா கோவிந்த சாமி அதை அவுத்துட்டு போனா ஆறுமுக சாமி மாதிரி பேசிட்டு இருக்கு. சரிம்மா எல்லா சாமியும் வர மேல குண்டு பட்டு சாகாதமா கீழே வண்டு கடிச்சத்தான அந்த மாதிரி பேசாதம்மா. கோழிக்கு நேரம் சரியில்லைன்னா முனியாண்டி விலாசம் விளையாடுவா முக்காப்புல டான்ஸ் ஆடவே தெரியாதவா தெருக்கோணல்னு சொன்னா. ஆனா ஊரெல்லாம் ஓடுது தண்ணி பாத்ரூம்ல குளிக்க சிவராஜ பண்ணி குளிக்க முடிய சுதந்திரம் இல்லப்பா. இவ்வளவு நேரம் ஒரு ஆண்மகன் பேசினார், எவ்வளவு டீசெண்டா போயிருந்துச்சு. ஒரு பெண் வந்தோடனே புறா கொலாயடி சண்டை மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா மேட. என்னம்மா நீ எங்க கலகலப்பா இருக்கணுமா? எங்க பெண்கள் வர கலகலப்புல ஆரம்பிச்சு கைகலப்புல முடிஞ்சிட கூடாதுல்ல. இல்லைங்க, கலகலப்பு வந்தா ஒரு பழமாப்பு வர நடுவர் நிலவை போ
இப்படி வரணுங்க. ஓ. இவ்வளவு நேரம் அவர் பேசினாரா, நீங்க ஒரு பாட்டு பாடுனீங்களாங்க? வாய்ப்பே இல்ல. பாட முடிஞ்சா சந்தோஷம் இருந்து. பெண்கள் வந்தாதானே மகிழ்ச்சியா இருக்கு. அதுல எங்க பெண்கள்லாம் எப்படி உட்கார்ந்து இருக்காங்க. செல்போன்னா டவர், செல்போன்னா டவர். பிரகாசபுரம் பெண்கள்னாலே பவர் 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 உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு கையில எடுங்க ஜோரா. நம்மள திட்டிட்டு போயிருங்க. நீங்க என்ன நீங்க கையை இப்படி இப்படி ஆட்டுறீங்க? ஏக்கா பிச்சைக்காரர் அடிக்கடி கேப்பா கேளுங்க. அம்மா அக்கா 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 போடுக்கா அக்கா போடு. இரு நான் அவட்ட கேக்கட்டும். கட்டி பண்ண முடிஞ்சாலும் உங்க பொண்டாட்டி தேடி வீட்டுக்கு தானே போவீங்க. இங்க சர்ச்சிலே இருப்பீங்க. பேசாம இருங்கனே. ஏம்மா அவர் நினைக்கிறாரு இந்த பேச்சு பேசுக்கு நீ என் பொண்டாட்டியே பரவாயில்லம்மா, நான் அங்கேயே போய்க்கிறேம்மா. அடோரவர்களே, உண்மையிலே திருமணம்னா என்ன தெரியுமா? திருமணம் என்ற பேச்சை எடுத்தாலே அங்க இன்பத் தென்றல் இதமாக வீசு நடுவரவர்களே. சூறாவளியில வீசிட்டு இருக்கு. இல்ல என்ன இன்பமா வரும். ஆனா என்னென்ன உங்களுக்கு நீங்க வந்த பிறகுதான் கேமராமேன் வந்து தடுமாறுதாரு. எங்கிட்ட சுத்தினாலும் இந்த ஃப்ரேம்குள்ள வைக்க முடியலையே, இந்த உருவத்தான்னு பாரு. அவரும் லாங் ஷாட் க்ளோஸ் ஷாட் எடுத்து பார்க்கறாரு. நான் அடங்க மாட்டேன். அதான். ஆனா திருமணம்னா என்ன தெரியுமா? பூ என்ற ஒரு எழுத்து, நாள் என்ற இரு எழுத்தோடு இணைந்து, பூமாலை என்று 3 எழுத்தாகி, கழுத்து என்ற 4 எழுத்தில் விழுந்து, திருமணம் என்ற 5 எழுத்தாகி, முதலிரவு என்ற 6 எழுத்தில் அறிமுகமாகி, தாய் சேய் பிள்ளை என 8 எழுத்தாகி, வாழ்க பல்லாண்டு வாழ்கன்னு சொல்லி உற்றார் உறவினர் வந்து வாழ்த்துறாங்க தெரியுமா? இதுதான் திருமணம் நடுவர்களே. இந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இல்லையா? கண்டிப்பா நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சும்மா வந்து அந்த திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பது இன்பம், பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பது இன்பம், பாதி பாதியாய் இருவரும் மாறி பழகும் வித்தையே பள்ளியில் இன்பம். கவிஞன் சொன்னது கொஞ்சம், இனிமேல் காண போவது மஞ்சம். கவிஞன் சொன்னது கொஞ்சம், இனிமேல் காண போவது மஞ்சம். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. சூப்பர், எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு தெரியுமா? ஆனா வந்த உடனே பேசினார்ல, மனைவி வந்தாதான் வாழ்க்கையே ஆதார நடுவர்களே, இல்லன்னா உங்க வாழ்க்கையே சேதாரம் ஆயிரும். அடிச்சா மிளகா காரம், அடிச்சா அவதான் தாரம். அடிச்சாவா? ஆமாங்க, அடி வாங்கணும். புருஷனா பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கணுங்க. எப்படி? புருஷனா பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கணும். எங்க வீட்ல அடி நடக்க நடுவர் அவர்களே. உங்க வீட்லயும்? ஆமா. என்ன போட்டு அவ அடிப்பா, அவ என்ன அடிப்பா, என்ன போட்டு அவ அடிப்பா, அவ என்ன அடிப்பா. ஒரே அடியா தான் இருக்கும். இன்னொரு தடவை சொல்லுங்க. என்ன போட்டு அவ அடிப்பா, அவ என்ன அடிப்பா, என்ன போட்டு அவ என்ன அடிப்பா, போட்டு அவ அடிப்பா, அவ என்ன அடிப்பா. ஆக மொத்தம் அடி வாங்கினது பூரா நீங்க தான். கன்ஃபார்ம். இவர் திருப்பி அடிக்கல. இல்ல எங்களுக்குள்ள பயங்கரமான சண்டை வரும். சண்டை வந்துற நடுவர் அவர்களே, நானும் கைய வாங்கிடுவேன். அவ கை வாங்குறதுக்கு மனம் இல்லாம ஒரு அருவாளை எடுத்துட்டு வெட்டுறதுக்கு என்ன தெரிக்கிட்டே வருவா. நானும் ஓடுவேன், இன்னங்கால் பெத்தடி அடிக்க ஓடுவேன். ஓடி ஓடியே மனுஷன் ஹைட்டா இருக்கிறாரு. வேற வழியே இல்ல, என்ன நின்ன வெட்டி விழுந்துரும். ஓடி போய் ஒரு இடத்துல அவளை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தானே சொல்லுவேன். ஒரு வார்த்தை அப்படியே அடங்கி போயிருவாள. என்ன அண்ணாச்சி, நான் சொல்லதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்குள்ள சண்டையே வராது. ஒரு வார்த்தை நான் அவளை பார்த்து சொல்லுவேன். என்ன வார்த்தை? அப்படியே அடங்கி போயிருவா. அப்படி என்ன வார்த்தை? என்ன மன்னிச்சிரு. கால்ல விழுந்துறணும், சொல்லக்கூடாது, கால்ல விழுந்துறணும். அதான் சொன்னா, மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. எழுதுங்கள் என் கலரையில் இந்த சித்ரா ஒரு விளங்காதவள் என்று. என்ன கை தட்டு அதிகமா? எந்த சின்ன ஒருத்தர் கை தட்டு கொடுக்கிறாரு. ஆளுங்கள் என் கலரையில் அந்த கோவை சத்யா ஒரு பைத்தியக்காரி என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது இது கண்ணில் நீரை வரவழைப்பது, பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. பொண்டாட்டியே போ போ போ, குழந்தையாளே வா வா. என்ன அத்தனை ஆண்களும் கையை இப்படி இப்படி என்ன நான் கேக்குறேன். பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இப்படி இப்படிங்களாமானே. இங்க பாரு, பொண்டாட்டி வேண்டாமா, ஆனா குழந்தையா வேணுமா? அது என்ன குழந்தையா மட்டும் பிடிச்சுக்கிடுது? நான் கேக்குறேன், பொண்டாட்டி வராம எப்படி குழந்தையா வருவா?
பொண்டாட்டி வராம குழந்தையா வருவாங்கறீங்க. ஏன் ஆண்களுக்கு குழந்தையால பிடிக்குது? ஏன் பிடிக்குது? நீங்க வந்து ஒரு பிள்ளை பெத்த கல்யாணம் முடிஞ்ச புதுசுல தான் அத்தான் அத்தான் மாமா ஏங்க அப்படிங்கிறீங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒத்த பிள்ளை பத்த உடனே என் ரமேஷ் அப்பா என் சுரேஷ் அப்பான்றீங்க. ஆனா குழந்தையா மட்டும் தான் கடைசி வரைக்கும் அத்தான் அத்தான் அத்தான். சரிண்ணா சரிண்ணா ஓகேண்ணா. அவர் வெறித்தனமா கைத்துல கொடுக்கறாருன்னா என்ன அர்த்தம்? அதோட வச்சுதான் அவருக்கு 5 கொழுந்தியான அர்த்தம்பா. ஆனா ஆண்களே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்க அக்கா நீங்களாம் உங்க வீட்டுக்காரங்க எப்படி கூப்பிடுவீங்க? பிரகாசபுரத்துல வாடாவா போங்க வாடா போடான்னு கூப்பிடுறாங்க. சேச்சே எப்படி கூப்பிடுறாங்க? ஏங்க மாமா அத்தான் வாங்க போங்க ஏங்க அப்படிலாம் கூப்பிடு. இந்த மாமா மாமான்னு அப்படின்னு கூப்பிடுறாங்களே என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பாசம் நினைக்கிறீங்க. ஒரு மண்ணும் கிடையாது. மாங்காய் மடையன் அதை சுருக்கி மாமா அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆனா உண்மையிலே நடுவர்களே வந்தோட மேட்சிங் மேட்சிங் சொன்னார்ல. ஆமா. இப்போ எங்க பெண்கள்லாம் ஏன் நாங்க மேட்ச் மேட்சா ட்ரெஸ் போடுறோம்? ஏன் மேட்ச் மேட்சா ட்ரெஸ் போடுறோம் சொல்லுங்க. ஏன்க்கா மேட்ச் மேட்சா ட்ரெஸ் போடுறோம்? கட்டின புருஷன் தான் மேட்சா இல்ல போடுற ட்ரெஸ்ஸே நம்ம மேட்சா போடுவோமே. உனக்கே போறானே இதுக்கு பெண்கள் கைத்தட்டல் கொடுக்குறாங்க. அந்த அக்கால ஒளிஞ்சு ஒளிஞ்சு கைத்தட்டல் கொடுக்குது. சும்மா தைரியமா கொடுங்கக்கா. சரி தைரியமா கொடுங்கக்கா. கொடு அதுலயும் குடிய பத்தி நீங்க சொன்னீங்க. அண்ணன் ஏதோ என்ன ப்ராப்ளம்? என்ன சரி நீ எங்க ஆண் மகன் நாங்க யாருமே மேட்ச் மேட்சா Dress போட்டு போடல. ஆமா பாத்தீங்களா? என் பேண்ட் ஒரு கலர், ஆமா என் சட்டை ஒரு கலர், நீங்க ஒரு கலர்ல நான் ஒரு இருக்கீங்க. கலர்ல. ஆமா அப்படினா இங்க பாருங்க எங்கேயுமே பாருங்க எங்க ஆண் மகன் யாருமே மேட்ச் மேட்சா போடல. ஏன் போடல? நாங்க கட்டுனதும் மேட்சா இல்ல, நாங்க போடுறதும் மேட்சா இல்ல. பாருங்க கை கட்டு வருதா என்ன அர்த்தம்? அப்படி இல்ல, உங்களுக்கு மேட்சா போட்டா நல்லா இருக்காது. அதான் விஷயம் நடுவர்களே. என் வீட்டுக்காரர் என்ன கேட்டாரு, சித்ரா நீ மட்டும் மேட்ச் மேட்சா ட்ரெஸ் போட்டு ப்ரோகிராம் போற, எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸாவது மேட்சா இருக்காடி அப்படின்னாரு. சரி ரொம்ப பாவமா கேக்குறாருன்னு சொல்லி அவருக்கு பிடிச்ச கலர் என்ன தெரியுமா நடுவர்களே? இந்த சிகப்பு கலர். சரி சிகப்பு கலர்ல ஒரு பேண்ட், சிகப்பு கலர்ல ஒரு சட்டை, சிகப்பு கலர்ல தொப்பி, சிவப்பு கலர்ல கர்ச்சீப், சிகப்பு கலர்ல பேனா, சிகப்பு கலர்ல கண்ணாடி, சிகப்பு கலர்ல ஷூ சாக்ஸ். சரி எல்லாமே சிகப்புங்க. மனுஷனுக்கு மேட்ச் மேட்சா ட்ரெஸ் வாங்கி கொடுத்தல, ஹால்ல உட்கார்ந்து பேப்பர் படிக்க வேண்டியதானே. மனுஷன் சமையலற போய் நின்றுக்காருங்க. நான் கேஸ் தீந்து போச்சுன்னு சொல்லி சிலிண்டர்காரங்க அப்பதான் ஃபோன் பண்ணிட்டு வந்தேன். வந்தவன் இவர்தான் எம்டி சிலிண்டர் சொல்லி இவரை தூக்கிட்டு போயிட்டான். நான் பின்னாடியே ஓடி போயிருக்கேன். ஐயோ என் புருஷனை விட்டுருங்க என் புருஷனை விட்டுருங்கன்னு சொல்லி. ஆனா அவரை விட உங்களுக்கு போட்டா கரெக்டா இருந்திருக்கும். சிலிண்டர் கரெக்டா மேட்ச் இந்த சிலிண்டருக்கு ஒன்றும் மேட்ச் ஆகுதுமா? அப்படினால இந்த சிலிண்டரை தூக்க முடியாது. ஆமா உண்மையில நடுவில் போன வாரம் எங்க ஊர்ல ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. ஒரே அடியா தூக்கிட்டு போக முடியும். சரி ஓகே சொல்லுங்க. சரி போன வாரம் எங்க ஊர்ல ஒரு பெரிய அதிசயம் நடந்து. என்னன்னு கேளுங்க. கரெக்டா நண்பகல் 12 மணிக்கு உச்சி வெயில்ல 90 கிலோ ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், 90 கிலோ ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் அப்படியே நடு ரோட்ல கொண்டு வச்சிருந்தாங்க. சரி நடு ரோட்ல கொண்டு வச்சிருந்தாங்க. கொஞ்சம் கூட அந்த ஐஸ்கிரீம் உருகவே இல்லை. ஏன் எப்பலன்னு கேளுங்க. ஏன் உருகல தெரியுமா? ஏன் உருகல தெரியுமா? அந்த 90 கிலோ ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமே நான் தாங்க. சத்யாக்கா கோச்சுக்கிறாங்க. அக்கா யாராவது பக்கத்து வீட்டுல போய் ஒரு சொம்பு நிறைய தண்ணி கொண்டாருங்கக்கா. அந்த சொம்புக்குள்ள என் தலையை முக்கி நான் என்னோட செத்துக்கிட்டு. நீங்க எத்தனை தடவை தான் சாவீங்க ஒரு பட்டிமன்றத்துல? வேண்டாங்க தண்ணி எல்லாம் கொடுக்க வேண்டாம். ஆனா அந்த கரண்ட் வேற கொடுங்கண்ணே. அது பேச்சாலைய கூட்டிட்டு வர சொன்னா நான் கொலகாரிய கூட்டிட்டு வந்திருக்கேங்க. என்னங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா? ஆமா ஸ்ட்ராபெரின்னு ஏத்துக்கிடலாமா? ஏங்க ஏத்துக்க முடியாது? அவர் ஏத்துக்கிட்டார்ல. இந்த உடம்புல கழுத்து எங்க இருக்குன்னே தெரியல, எங்க பாகம் எங்க இருக்குன்னே தெரியல. சரி பரவாயில்ல சொல்லாதீங்க. நான் ஏன் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குன்னு பேசுறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையே உண்மையிலே மகிழ்ச்சி நடுவர்களே. என்னுடைய திருமணம். ஆனா நீ எதுனாலும் பேசுங்கக்கா, இந்த கையை மட்டும் தூக்காதீங்க. சரிம்மா. ஏன்னா யானை தும்பிக்கையை தூக்குற மாதிரியே பயமாவே இருக்கு எனக்கு. ஒரு பீதியா சொல்லாதீங்க. நான் காரை விட்டு இறங்கி வந்தல, ஒரு பையன் பக்கத்து பையன் சொல்றான், டேய் நம்ம கும்கியானிய படத்துல தானடா பாத்துருக்கோம், நம்ம ஊருக்கே வந்திருக்கு பாருடா அப்படின்னா. நான் என்ன கோபப்பட்டேன். அவன் அப்படி சொன்னா நான் வருத்தப்படல. ஏன் தெரியுமா? அந்த கும்கி படத்துல காதல்னா என்ன, உறவுன்னா என்ன, பாசம்னா என்னன்னு எவ்வளவு அருமையா கொடுத்தான் தெரியுமா? கையளவு நெஞ்சத்தில கடலளவு அசைமச்சா அளவு தேவையில்லை, அதுதான் காதல் மச்சா. நாம ஜோரா மண்ணில சேராவிட்டால் நினைப்பே போதும் மச்சா. சொயிங் சொயிங் பபபப் சொயிங் சொயிங் பபபப் கொடுத்தானா? அதனாலே அவன் கும்கி சொன்னாலும் எனக்கு வருத்தமே கிடையாது. கும்கின்னு சொல்லிருக்க கூடாது, கொம்பன்னு சொல்லிருக்கணும். ஆனா என்னுடைய திருமணம் எப்படிப்பட்ட திருமணம் தெரியுமா? காதல் திருமணம்.
எஸ். காதல் உங்க வீட்டு காதலா எங்க வீட்டு காதலா? அப்படி ஒரு காதல். எப்படி உங்களுக்கு காதல் வந்திருக்கா நடுவர் அவர்களே? அது அப்பப்போ வரும். வருமா? ஆமா. அது அப்பப்போ வருது. வீட்டுக்கார பார்த்தா வரும். சரி சரி. இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? அதெல்லாம் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சொல்லுங்க, ஒரு பேச்சுக்கு தெரிஞ்சுக்கிட்டுமே. 35 வயசு இருக்கும். 35 வயசு இருக்குமா? இருக்கும். சரி, 35 வயசு நடுவருக்கு. இந்த 35 வயசுல உங்களுக்கு காதல் வருமா வராதான்னு ஒரு சின்ன டெஸ்ட். இப்ப மாமா? ஆமா கண்டிப்பா. ஆமாங்க, இந்த டைம்ல தான் காதல் வரும். ஏதோ அந்த கரண்ட் எடுத்து செக் பண்ணி பாக்குற மாதிரி செக் பண்ணுவீங்களா? ஆமா ஆமா. இப்ப நான் சொல்ற மாதிரி காதல்ங்கிற வார்த்தைய நீங்க சூப்பரா மென்மையா அழகா சொன்னீங்கன்னு வைங்களா, உங்களுக்கு காதல் வருமா வராதா நான் சொல்லுவேன். ஓகே சரியா? சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? போதும். உங்களுக்கு காதல் வரண்டா, நீங்க அங்க இருங்க. அவர் எந்த இது வாங்கி சாப்பிட்டாருன்னு கேட்டு பாருங்க. இவ்வளவு தானே ஸ்டெடியா இருக்கிறாரு மனுஷன். காதல் வரட்டும். இல்ல உண்மையிலே நம்ம ஊர்ல குஷ்புக்கு கோவில் கட்டுறாங்க, திரிஷாவுக்கு பாலாபிஷேகம் பண்றாங்க, நயன்தாராக்கு கோவில் கட்டுறாங்க. யாருக்கு கோவில் கட்டணும் தெரியுமா நண்பர்களே? குடிகார புருஷனையும் வச்சு கஞ்சி ஊத்தி குடுத்தனம் நடத்துறாளே என்னுடைய பெண் குல தங்கங்கள் தாங்க சத்தியமாக கோவில் கட்டணும் அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மை. இங்கே மேடையில 1 மணி நேரம் ஜமாளிக்க முடியல. உங்களை எப்படிதான் வீட்டுக்காரமா ஜமா ரைட்டு காதல வரவீங்கம்மா. இது சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சரி, தொண்டை கொஞ்சம் சரி பண்ணி. என்ன கேஸ் போன மாதிரி ஒரு சவுண்டு? கேஸ் பண்ண மாதிரியா இருக்கு. இந்த காதல் நான் அப்ப சொல்லணுமா? அப்படியே அதே மாதிரி சொல்லுங்க மென்மையா. காதல். காதல் இப்படி சொல்லுங்க, சொல்லாமே இருக்கலாம். எப்படி காதல் சொல்லும்போது எப்படி சொல்லணும் தெரியுமா? இப்போ இந்த பீர் பாட்டில் ஓபன் பண்ணும்போது பீர் எப்படி பொங்கி வழியுதோ அதே மாதிரி காதல்ங்கிறது அடி வயித்துல இருந்து பொங்கி வரணும். ஓ சரியா? சரி, சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? இது ஏதோ ஐசியூ வார்டுல பேஷண்ட் கத்துற மாதிரி இருக்குமா? என்னம்மா இது? சொல்லுமா? காதல். சரிம்மா, காதல் இதான் லாஸ்ட். சரியா? நான் சொல்ற மாதிரி மென்மையா வேற ஒண்ணு இல்ல. இப்போ உங்க மாமா பக்கத்துல நிக்கிறாரு. எங்க இவரா? ஒரு கற்பனைக்கு மாமா நிக்கிறாரு. சரி, ஒரு ரோஸ் எடுத்து உங்க மாமா கையில கொண்டு குடுக்குற மாதிரி அவர்கிட்ட காதல் சொல்ற மாதிரி. சரியா? சொல்லட்டுமா? இது ஏன் மாமாவா உங்க மாமாவா? இல்ல, அங்க எங்க மாமா, இது உங்க மாமா நினைச்சு சொல்றீங்க. ரைட். நான் ஏன் மாமாவா சொல்றேன். காதல் வந்துருச்சா? போதுமா? அங்கிட்டு 35 வயசுல உங்களுக்கு காதல் வராது, 45 வயசுல வர போறது இல்ல. அந்த காதல் வந்தா எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? காதல் எந்தன் மீதில் வந்தால் காதில் இனிக்கிறது, தாலி கட்டி கொள்ள தட்டி கருத்தால் கவலைப்படுகிறது, மனசு கவலைப்படுகிறது, கட்டி கரும்பே கனியே உன்னை கட்டி கழிப்பேனோ, நேரம் காலம் பார்த்து முறையாய் பெண்ணும் கேட்டுக்க வேண்டாமோ, நாளும் பார்த்துக்க வேண்டாமோ. வந்துட்டார்ல மனுஷன். சித்ரா, எதை சொன்னாலும் காதல் நல்லதா கெட்டதா? நான் நல்லதுதான் சொல்லுவேன். பாரதி, நீ சொல்லு, காதல் நல்லதா கெட்டதா? காதல் கெட்ட வார்த்தை அல்ல, 2 மனங்களை தொட்ட வார்த்தை. அண்ணாச்சி, கண்ணாடி அண்ணாச்சி சொல்லுங்க, காதல் நல்லதா கெட்டதா? இறங்கி போய் ஒவ்வொருத்தர கேட்டு வரீங்களா? அண்ணன் சொல்லுவாரு. செட்டுக்காரர்களுக்கு பையனை காதல் நல்லதா கெட்டதா? அவர் இருக்கிற பளபளப்புக்கு ரொம்ப நல்லதுலாம் சொல்லுவாரு போல. அவர் ஒரு முடிவுக்கு இன்னும் வரல, எப்படி சொல்லுன்னே தெரியல. ஆனா உண்மையிலே நான் சொல்றேன், உங்க ஊருக்காக சொல்றேன், நானும் காதலிச்சு ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறான்னு பாக்கேன். ஆனா ஒரே ஒரு ஆள் தான் என்ன எதிரியாட்டியே நினைச்சுக்கிட்டே இருக்கு. யார் அது? ஏன் பொண்டாட்டி? உட்காருங்க. அவன் மட்டும் சம்மதிச்சிருப்பான்னு வச்சுக்க. அந்த ஒயர் எப்பவுமே ரெடியா இருக்கட்டும், எப்போது வரணும் தெரியல. அண்ணன் சொல்லிட்டார்ல. ஐயோ அவரும். ஆனா உண்மையில நடுவர்ல இங்க வந்தவரை நீங்க விசாரிச்சீங்கல்ல? எங்க சிவராஜனுக்குலாம் கல்யாணம் முடிஞ்சதே பெரிய விஷயம். காதல் எப்படி சொன்னாரு பாத்தீங்களா? இவருக்கெல்லாம் பொண்ணு பார்க்க போயிருந்தாங்க. அண்ணா பொண்ணு பார்க்க போயிருந்தீங்களா? போன விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். பொண்ணோட அப்பா பொண்ணு தரமாட்டேன்ட்டாருமா அப்படின்னாப்ல. பொண்ணோட அப்பா பொண்ணு தரட்ட என்ன, பொண்ணோட அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே? லூசாமா நீ, லூசா நீ, பொண்ணையே தரமாட்டேன்ட்டாங்களா, பொண்ணோட அம்மாவை எப்படி தருவாங்கன்ட்டார். அது அவருக்கு கல்யாணம் உண்மையிலே ஆச்சரியம் தான். ஆனா நீங்க வந்தவரை இங்க விசாரிச்சீங்கல்ல? இங்க உள்ள ஆண்களுக்கு குடினா என்னன்னு தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல? நான் விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா? டாஸ்மாக்னா என்னன்னு தெரியாதாங்க. பிரகாசபுரம் ஆண்களுக்கு டாஸ்மாக்னா என்னன்னு தெரியாதா? ஆனா அங்க வரிசை அடுக்க வச்சிருப்பாங்கல்ல, ரம்மு சின்ன ஒயினு ஆஃப் ஃபுல்லு கட்டிங் மெடிசன் கல்யாணி ஒர்க்கா நெப்போலியன் கொல்கண்டா மானிட்டர் விஎஸ்ஓபி ஆண்டி டீச்சர் ஓடுவாங்க ராயல் அக்கா 19 ஒண்ணு இல்ல எக்ஸ்பிரஸ் ரெட் லேபிள் அப்படி என்ன கேளுங்க.
இது என்னதுமா? இது என்ன? இது கணபதி ஹோமம் மாதிரி. வீரன், தக்காளியா, ஆரஞ்சு, ஆப்பிள் என்னன்னு கேளுங்க. என்ன இருக்கா? என்ன இருக்கு? குடிக்க எங்க ஆண்மகனுக்கு இவ்வளவு பேர் தெரியாத. அவன் என்னைக்கு பேரை படிச்சான்? 155 ரூபாய்க்கு ஒண்ணு தானேன்னு தான் கேட்கான். எந்த பேர் இந்த ஆண்மகனுக்கு தெரிஞ்சு இப்ப ஏன் பிராந்தி விலை கூடி இருக்குன்னு இப்ப தெரிஞ்சானாச்சு. குடிக்கிற ஆண்மகனுக்கு பேர் படிக்க தெரியாதுன்னு சொல்லிதான் இப்ப தமிழ்ல வீரன்னு பேர் வச்சிருக்கு. அதுலயே அதுவும் தெரியுமா? ஆமா, அதுலயே மே மாசம் ரொம்ப வெயிலா இருக்குன்னு வைங்களேன், நம்ம உடம்புக்கு குளுமையா இருக்குன்னா கோதுமை பீர் வாங்கி அடிக்கணுமா நடுவர் அவர்களே? கோதுமை பீரா? சித்ரா, உன் பேர் ஒரு நிமிஷம், அந்த ஹேண்ட்பேக் கொஞ்சம் செக் பண்ணுங்க. அது ஒண்ணுமே இல்ல. இல்ல, சத்தியமா சொல்றேன், குடிக்கிறது தப்பா? நான் 2 பேர்ட்டையும் கேட்கறேன், குடிக்கிறது தப்பாங்க? குடிக்கிறது தப்பா? இல்லையா? இன்னைக்குள்ள காலகட்டத்துல குடிக்கிறது தப்பு இல்லைங்க. எவன் அடுத்தவன் குடிய கெடுக்கிறானோ அதுதான் இன்னைக்குள்ள காலகட்டத்துல தப்புன்னு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா இன்னைக்கெல்லாம் ஆண்கள் மாரடைப்பு வந்தா கூட ஆண்கள் தாங்கிக்கிடுறாங்க. ஆனா பார் அடைப்பு வந்து ஆண்களால தாங்கிக்கிட முடியலையே அப்படின்னு ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா எங்க வீட்டு பக்கம் ஒரு குடிகாரன் இருக்காரு நடுவர் அவர்களே. டெய்லி குடிச்சிட்டு வரும்போது அங்க இருந்து வரும்போது கத்திக்கிட்டே வருவாரு. அடியா பங்கஜம், ஏய் எங்க வா. நிஜமாவே உள்ள போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இல்ல இல்ல, கேட்டு கேட்டு பழகி போச்சு. அந்த அக்கா பயந்து போய் என்னங்க என்னங்க அப்படின்ட்டு பக்கத்துல வந்துச்சு. பங்கயா பங்கயா, உன் காதுக்கு 2 மூக்குத்தி எடுக்கணும், உன் மூக்குக்கு 2 கம்மல் எடுக்கணும், கழுத்துக்கு ஒரு கொலுசு எடுக்கணும், காலுக்கு 2 நெக்லஸ் எடுக்கணும். பேசிக்கிட்டே இருந்தாரு, திடீர்னு வாந்தி எடுத்துட்டாரு. என்னங்க பேசிக்கிட்டே இருந்தாலும் வாந்தி எடுத்துட்டீங்க? இந்த 4 நான் பிளான் பண்ணனேடி, இது மட்டும் பிளான் பண்ணாம வந்துடுச்சுன்னாரு. இப்படிப்பட்ட ஒரு குடிகார கணவனை கூட தெருவில் விழுந்து கிடந்தா கூட அந்த பொண்ணு தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டு போக தெரியுமா? வீட்டுல கூட்டு போய் நாங்க ஒரு டிப்ஸ் வச்சிருக்கோம் நடுவர் அவர்களே. அதுக்கு ஒரு டிப்ஸ்? ஆமாங்க, ஒரு எலுமிச்சப்பழம் வாங்கி அதை 2ஆ கட் பண்ணி கணவனுக்கு தலையில நல்ல கர 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 கரன்னு தேய்ச்சி ஒரு நல்ல தயிர் கொடுத்தோன்னு வைங்களேன், நல்லா குளிப்பாட்டினா போதும், அப்படியே இறங்கி போயிற நடுவர் அவர்களே. இத்தனை பக்குவங்களை செய்யறது ஒரு மனைவியா? அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியா மகிழ்ச்சி இல்லையான்னு கேட்கிறேன். சும்மா அது பேச்சு. நான் என் வாழ்க்கைய கல்யாணத்துக்கு பிறகு தியாகம் பண்ணிருக்கேன் நடுவர் அவர்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய முடியெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சோறு போட்டு உங்க வீட்டுக்காரர் தான் தியாகம் பண்ணிருக்காரு. அப்படியெல்லாம் கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட முடியெல்லாம் லாங் ஹேர். ஆமா, நீளமா இருக்கும் நடுவர் அவர்களே. மேடைக்கு வரும்போது எப்படி வருவேன் தெரியுமா? தலை நிறைய பூச்சூடி ஒரு தேவதை மாதிரி எங்க அம்மா மேடைக்கு அனுப்புனாங்க. ஆனா எனக்கு என்னைக்கு கல்யாணம் முடிஞ்சோ அதுக்கு பிறகு என் வீட்டுக்காரர் எனக்கு பூவே வாங்கி தந்தது கிடையாது. ஏன்னு கேளுங்க. ஏன் தெரியுமாக்கா? நான் பூ வச்சாலே அவருக்கு பிடிக்காதுன்னு. எதுக்கு? இப்ப பூ வச்சிருக்கேன்ல, வீட்டுக்கு போகும்போது கழுத்து தூர போட்டு போயிருவேன். ஏன் தெரியுமா? ஏன்க்கா? அந்த பூல உள்ள காம்பு இருக்குல்ல, காம்பு. ஆமா. அந்த காம்பு என்ன குத்தும் போது அவருக்கு வலிக்கும். என்ன அடுத்து என்ன கரண்ட் ஒயர் வேணுமா? செத்துக்காரனே அந்த கரண்ட் ஒயர் கையிட்டானே. இந்த தண்டனை ஒருக்கா பிடிச்சு பார்த்து நான் செத்துட்டேனே. தயவு செய்து இது காம்பு குத்துறானே சாவமானே. இது கடப்பாறை எடுத்து குத்துறானே. கடப்பாறை குத்துறாலே அது நெளிச்சிட்டு போயிடும். இதாவது பரவாயில்ல நடுவர் அவர்களே. எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. சரி. என் மூக்குல சின்னதா ஒரு மூக்குத்தி போட்டேன்னு வைங்களேன், தோசைக்கல் மாதிரி இருக்குமா? சரி. உப்பு மாதிரி இருப்பேன் நடுவர் அவர்களே. அதனால என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், சின்னதா ஒரு மூக்குத்தி செய்தாங்க தான் அப்படின்னு. என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? மூக்கு குத்தாதம்மா, உனக்கு குத்துனா எனக்கு மூச்சே நின்னு பேரமாட்டாருங்க. என்ன ஐசிகாரனே, உங்ககிட்ட கத்தி ஏதாவது இருந்தா கொண்டு வாங்கனே. கத்தி ஏதாவது சின்ன கத்தியா இருந்தாலும் போதும், 2 மணி நேரம் குத்துங்க. நிஜமாவே கொண்டு வந்துட போறேன். இங்க இருங்கம்மா. உங்க வீட்டுல மட்டும் தான் பாசம் கொஞ்சி கொள்ள விளையாடுது நினைக்காதீங்க. வேற என் வீட்டுல பாசம் பீறிட்டு போகுது. எப்படி நடந்த சம்பவத்தை இங்க பாருங்கம்மா. சிரிப்பை க்ளோஸ் பண்ணுங்க, வாயை மூடுங்க. சுனாமி நினைச்சிட போறேன். இங்க பாருங்க, நைட்டு பட்டிமன்றம் முடிச்சு நைட் 2 மணிக்கு வீட்டுக்கு போறேன். அப்படின்னு விக்கிக்கிட்டு இருக்கிறார். நீங்க விக்கினா தண்ணி குடிப்பீங்களா இல்லையா? இங்க இல்ல, அங்க கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸை குறைங்க. அங்க வச்சு அங்க குடிச்சிட்டு இருக்கிறாரு பாத்தியா? என் வீட்டுக்கார் விக்கிட்டு இருந்தாருன்னு, ஐயோ விக்குனா தண்ணி குடிங்க மாமான்னு. என் வீட்டுக்கார் தண்ணி குடிக்க மாட்டேன்டி பாரதின்ட்டு. ஐயோ விக்கிறீங்க மாமா, தண்ணி குடிக்க மாட்டேன்டி பாரதி. ஏன் மாமா தண்ணி குடிக்க மாட்டீங்கன்னு என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? எஸ்கியூஸ் மீ. என் வீட்டுக்காரர் தண்ணி குடிங்க மாமா, தண்ணி குடிக்க மாட்டேன்டி. ஏன் குடிக்க மாட்டீங்க? ஒருவேளை நான் தண்ணி குடிச்சா எனக்குள்ள இருக்க நீ மூழ்கிருவலடி தங்கம். தொங்கைக்கு கம்பியில வந்து உட்காரு. வாங்க நடுவர்களே, என்ன பாசம்? உங்க வீட்டுக்காரர் தண்ணிக்குள்ள முங்கிருவேன்னு சொன்னார்ல. ஆமா. என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? சித்ரா நீ எங்க வேணாலும் போ, எங்க வேணாலும் போ, ஆனா கடல் பக்கம் மட்டும் போயிடாதுன்னு சொன்னாரு. ஏன் கடல் பக்கம் மட்டும் போயிடாத தங்கம் அப்படின்னாரு. ஏன் தான் அப்படின்னு கேட்டேன். ஒருவேளை கடல் அலை என்ன சுருட்டிட்டு போயிடும் பாசத்துல போக வேண்டாம் சொல்றாரு
ஏத்தான் அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கடல் பக்கம் நீ போனியன்னா கடல் தண்ணி அவ்வளவுமே இனிப்பாயிருண்டு என் தங்கம் அப்படின்னாருங்க. புடிங்கப்பா அவரை. 10 நாள் பேமெண்ட் கேஷ் மொத்தமா உள்ள இருக்குது, புடிங்க. விவரமான மனுஷன் தான். ஓடுனது இங்க கொண்டாங்க. தூக்குறதான் தூக்குறீங்க. லேடிஸ் கேன் பக்கெட் தூக்கிட்டா போவீங்க. ஊர்ல ஏதாவது தப்பா பேசிட போறாங்கண்ணே. ஐயோ கடை இங்கிட்டு வைப்போம். பூரா எல்லாம் கொள்ள கோஷ்டியை கூட்டிட்டு வந்திருக்கேன் நான். என்னம்மா நீங்க கடைசி என்ன சொல்லுறீங்க? என்ன சொல்ல வரணுமா? இருமா, என்ன நிறைய இருக்கு. இப்ப நான் இந்த ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். என் உடம்பு தான் இங்க நிக்குது. என் மனசு எங்க இருக்கு தெரியுமா? கன்னியாகுமரியில இருக்கிற என் வீட்டுக்காரரை சுத்தி 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 வந்துட்டு இருக்கு நடுவர் அவர்களே. இப்ப என் வீட்டுக்காரர் எப்படி இருப்பாரு தெரியுமா? எதுக்கு உங்க ஹவுஸ் ஓனரை சுத்தி வருது? ஹவுஸ் ஓனரா? ஹவுஸ் ஓனர். வீட்டுக்காரர்னா ஹவுஸ் ஓனர் தான். ஐயோ இல்ல, என்ற புருஷன். ஓ சரியா? ஆனா இப்ப என் வீட்டுக்காரர் எப்படி இருப்பாரு தெரியுமா? உங்க வீட்டுக்காரர் ஒன்றரை புருஷன் தானா? மீதி என்னோட புருஷன் என்னோட புருஷன் என்னோட புருஷன் போதுமா? 3. சரி ஓகே, யார விட்டாச்சு. ஆனா என் புருஷன் இப்ப வீட்டுல எப்படி இருப்பார் தெரியுமா? தூங்கிட்டு இருப்பாரு நினைக்க கூடாது, வாசல்லே இருப்பார். வாசல்லே இருப்பாருங்க. நம்ம சித்ரா இன்னைக்கு பிரகாசபுரத்துக்கு தமிழ் வளர்க்க போனால, தமிழ் வளர்த்தாலோ வளர்க்கலையோ எப்பண்டா வீட்டுக்கு வருவான்னு சொல்லி வாசல்லே இருப்பார். தமிழ் எங்க வளர்க்கறா? பூரா தின்னு அவ உடம்ப தான் வளர்த்துட்டு போறான். சரி ஏதாவது ஒண்ணு வளருதா இதை பாருங்க. இப்போ அவர் வாசல்ல இருப்பாரா? இன்னைக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகும்போது டைம் என்ன ஆகும்? நாள் கணக்காகும். நாள் கணக்கா? ஆமா, இந்த உருவம் போகணும்ல, அவ்வளவு பெரிய உருவம். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. எப்படியோ விடிய காலம் 4 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிருவேன். 4 மணிக்கு என்ன தூரத்துல பார்த்ததோ அவர் அங்க இருந்து ஓடி வருவார். சரி, ஓடி வருவாரா? அவரை பார்த்ததோ நான் இங்க இருந்து ஓடி போவேன். ஸ்டாப். ஓடி போக மாட்டீங்க, உருண்டு போவீங்கன்னு சொல்லுங்க. ஏங்க? ஆமாங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவரை பார்த்தா எனக்கு ஓட்டம் வரும், ஓடி போவேனா? சரி. என்ன பார்த்து அவரு சிரிக்க, அவரை பார்த்து நான் சிரிக்க, உங்க 2 பேரும் பார்த்து ஊரே சிரிக்க. ஊருக்காரன் அங்க எதுக்குன்னு கேக்குறேன். அங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, பேசாம போத்திட்டு படுக்க வேண்டியதுதானே. ஆனாலும் என் வீட்டுக்காரன் என்ன கேட்பார் தெரியுமா? சித்ரா, என்னை பிரிந்து இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதம்மா, என்னிடம் ஒரு வார்த்தையாவது பேசுமா அப்படிம்பார். நான் எப்படி பேசுவேன் தெரியுமா? தூது வேலையில அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா, தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா, அந்த இந்திர சந்திரனும் மாமன் வந்தா எந்திரிச்சு நிக்கணும், அந்த ரம்பையும் ஊர்வசியும் மாமனுக்கு தந்துகள் செஞ்சிடணும், நான் காற்றாகி. என்ன என்னன்னு கேட்க? என்ன பட்டிமன்றம் லண்டன்ல நடக்குது? என்னம்மா அடுத்த பட்டிமன்றம் நமக்கு இந்த லைவா போய்கிட்டு இருக்குல்ல, அடுத்த அமெரிக்கா தான் போறோம். நடுவர் அவர்களே, எதுக்கு மரியாதை தரக்கூடாது சொல்றது தெரியுமா? உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேளுமா. இந்த சாரி உங்க காதலுக்கே சுருண்டு விழுந்து கிடந்தேன். அடுத்து என்னதை கேட்க போறேன்? இந்த சாரி உங்க சாரி தானே? ஆமாம்மா. எவ்வளவு ரூபாய்? இது ஜஸ்ட் 1500. ஒரு 1500 ரூபாய். ஆமா, 1500 ரூபாய் சாரி உங்க காசுல வாங்குனது உங்களுக்கு சொந்தம். ஆமா. பேனா என்ன விலை? பேனா 2 ரூபா இருக்குமா? 2 ரூபாய் பேனா உங்க காசுல வாங்குனது உங்களுக்கு சொந்தம். ஆமா. செல்போன் என்ன விலை? செல்போன் ஒரு 85,000. 85,000 ரூபாய் செல்போன் உங்க காசுல வாங்குனது உங்களுக்கு சொந்தம். ஆமா. இந்த வளையல் என்ன விலைமா? இதெல்லாம் பூரா 300 ரூபா 400 ரூபா இருக்கும். 400 ரூபாய் வளையல் உங்க காசுல வாங்கியாச்சு, உங்களுக்கு தான் சொந்தம். என்ன ஸ்கேன் பண்ண போறீங்களா? இல்ல, வாட்ச் என்ன விலை? வாட்ச் என்ன 2000 தான் இருக்கும். 2000 ரூபாய் வாட்ச் உங்க காசுல வாங்கியாச்சு, உங்களுக்கு தான் சொந்தம். இதே மாதிரி இன்னைக்குள்ள பெண்கள்லாம் 50 பவுன் நகையோ 5 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொடுத்து புருஷனை விலைக்கு வாங்கி வச்சிருக்கோம். நாங்க ஆட்டுனா ஆட்டணும், அரண்ணா அரைக்கணும், துவண்ணா துவைக்கணும், வாண்ணா வரணும், போணும். எதுக்கு மரியாதை தரணும்னு கேக்குற? கையில கேட்க எதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு கேக்குறேன். இந்த இன்ஸ்டார்ல அடுத்து கரண்ட் ஒயர்னு கேட்க போறீங்க. பிரகாசபுரமா அவர் எடுத்து வச்சுட்டாரு கரண்ட் ஒயரை. வேளாங்கீரம் புருஷனை போட்டு அடிக்கலான்னு இலகி கொடுக்க அக்கா நல்லா தட்டுவா, நல்ல கை. புருஷனை போட்டு அடி நல்ல ஒரு விஷயத்தை சொல்லுவான்னு பார்த்தா குடும்பத்துல குழப்பத்தை விட்டு பண்ணது வந்திருக்காங்க. நீங்க இப்ப என்ன கரண்ட் ஒயர் கேட்க போறீங்க? இல்ல கரண்ட் எல்லாம் உயரெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நடுவர்களே. அதே விஷயத்தை நானும் வாங்கிட்ட கேட்கேன். சரி என்ன விலை? சரி என்ன திரும்பி நான் சொல்லணுமா? இல்ல அப்போ அவ கேட்டா 1500. 1500 ரூபா கொடுத்து விலை கொடுத்து வாங்கின புடவை நீ கடையில வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. ஆமா. ஆனா நீ புடவை கடையில போய் உட்கார்ந்திருக்கா? உட்காரல. இந்த பேனா எத்தனை ரூபா? 2 ரூபா. 2 ரூபாய்க்கு வாங்கின பேனா நீ பேனா கடையில வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா. ஆனா நீ போய் பேனா கடையில உட்காரல. கண்டிப்பாக. வாட்ச் 2000 ரூபா கொடுத்து வாங்கின வாட்ச் நீ கடையில வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. நீ போய் வாட்ச் கடையில போய் உட்காரல. செல்போன் என்ன விலை? 85,000 ரூபாய். என் பொண்டாட்டி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காளா? அத்தாடி என்ன? காலை 4 மணிக்குள் வாசல் தெளிக்க வந்து விடவும். டெய்லி இவர்தான் வாசல் தெளிப்பா? எல்லா வேலையும் இதுதான் பாப்பீங்க.
சொல்லிட்டீங்களா? வெளியே சொல்லாமா? அதான் மைக் போட்டு ஊரே சொல்லிட்டீங்களா? 85,000 ரூபாய் கொடுத்து வாங்கின செல்போன் உன் காசுல வாங்குனது நீங்க தான் சொந்தம். ஆமா. நீங்க செல்போன் கடையில போய் உட்காரல, கொண்டு வந்துட்டீங்க. சரி. சித்ரா, உங்க புருஷனை நீங்க எவ்வளவு விலைக்கு வாங்கிருக்கீங்க? 50 பவுன் நகைக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்துக்கும் விலைக்கு வாங்கியிருக்கிறேன். ஆமா. சரி, நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க சித்ரா. இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு போறா, ஒரு சந்தைக்கு போறான்னு வையா, ஒரு ஆட்டுக்குட்டியை விலைக்கு வாங்குறா. ஆட்டுக்குட்டியை நீ என்ன செய்வா? வாங்கி எங்க வீட்டுக்கு கூட்டு வருவேன். விலைக்கு வாங்கினா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். ஆமா. அப்படிதானே அண்ணாச்சி? நியாயம் தானே? அவ கேட்டதுக்கு தான் பதில். சரியா? சரி. மரியாதை ஏன் கொடுக்கலங்க? அதே போல ஒவ்வொரு புருஷனையும் எவ்வளவு விலைக்கு வாங்கியிருக்க? 50 பவுனுக்கும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்துக்கும் நீங்க விலைக்கு வாங்கியிருக்கிய. அப்படிதானா? இப்ப ஆட்டுக்குட்டி கதைக்கே வரேன். அந்த ஆட்டுக்குட்டிய விலைக்கு வாங்கிட்டு நாம வீட்டுக்கு தானே கொண்டு வந்தோம். அப்படிதானா? அதே போல நீங்க விலைக்கு தானே வாங்கியிருக்கிறீங்க. சட்டப்படி, நியாயப்படி, தர்மப்படி பார்த்தா நாங்க தானே உங்க வீட்டுக்கு வரணும். நீங்க ஏன் என்ன பண்ணாங்கிட்டீங்க? எங்க பொறுத்தாலும் எங்க வீட்டுக்கு ஏன் வாரா? இப்ப நீங்க கை தட்டணாச்சு, ஏன் உங்க வீட்டுக்கு இருக்க வேண்டியதானே? இப்ப எனக்கு ஆசைதான் நடுவர் அவர்களே. கல்யாணம் முடிஞ்சதும் என் புருஷனை கூட்டிட்டு எங்க வீட்டு போடணும் ஆசை. எல்லா பெண்களுக்கும் அப்படித்தான் ஆசை இருக்கும். ஆனா ஏன் நாங்க உங்க பின்னாடி உங்க வீட்டுக்கு வரோம்? ஏன் வரோம் தெரியுமா? ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? எங்க வீட்டுக்கு கூட்டு போனா ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? தெண்ட சோறு போக்கத்தை போய் மாமியார் வீட்டுல போய் சாப்பிட்டு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? அந்த மாதிரி ஒரு மரியாதை குறைவு நம்ம புருஷனுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க உங்க பின்னாடி உங்க வீட்டுக்கு வரோம். நாங்க வந்தாதான் வீட்டையே கோயிலாக்கி, கணவனையே அது தெய்வமாக்கி, அந்த சாமி ஆடுவா, அவன் வந்து பூசை கொடு வீட்டையே கோயிலாக்கி, சரிம்மா சரிம்மா, வீட்டையே கோயிலாக்கி, கணவனையே அது தெய்வமாக்கி, அந்த குழந்தைகளை பாதுகாப்பவளே அந்த மனைவிதான் நடுவர்களே. அந்த வாழ்க்கை என்னைக்குமே மகிழ்ச்சியாக தான் இருக்குங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஆண்களுக்கெல்லாம் ரேஷன் கார்டு உண்டா நடுவர்களே? என்ன கிடையாது. ரேஷன் கார்டு உண்டா? கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஊர்ல வரி உண்டா? கிடையாது. ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஊர்ல வரி, இவங்களுக்கு தனியா ஒரு ரேஷன் கார்டு. அந்த ரேஷன் கார்டுல குடும்ப தலைவர் ஒரு பட்டம், ஊர் தலைவர் ஒரு பட்டம், புருஷர் ஒரு பட்டம், கணவர் ஒரு பட்டம், வீட்டுக்காரர் ஒரு பட்டம். இத்தனை பட்டத்தையும் விட முக்கியமான ஒரு பட்டம் என்ன தெரியுமா? அப்பாங்க ஒரு ப்ரமோஷனே கல்யாணம் முடிஞ்சாதான் வர நடுவர்களே. இந்த மகிழ்ச்சி எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கிடைக்குமா? எனவே ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேங்க. எந்த ஒரு வீட்டுல கணவனை அடக்கி மனைவி ஆட்சி செய்கிறாளோ அந்த வீட்டில் ஒரு பேயோட ஆட்சி நடக்கிறது. எந்த ஒரு வீட்டில் மனைவி அடக்கி கணவன் ஆட்சி செய்கிறாரோ அந்த வீட்டில் ஒரு பிசாசோட ஆட்சி நடக்கிறது. எந்த ஒரு வீட்டில் கணவனிடம் மனைவியும் மனைவியிடம் கணவனும் தோற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வாழ்க்கை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி மனிதன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தது திருமணத்திற்கு முன்பு அல்ல, திருமணத்திற்கு பின்பே 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 என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர். நல்ல ஒரு பெரிய அட்டகாசமான கைத்தட்டல் கொடுத்துடலாம். சித்ராக்கா நிறைய விஷயங்கள் வாங்குன்னு போட்டு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அழகா நீதிமொழி ஆகமத்தில் இருக்கிறோம், வீடுகளும் செல்வங்களும் தந்தையிடமிருந்து பெறப்படுகின்றன, ஆனால் விவேகமுள்ள மனைவி கர்த்தரால் அப்படின்ட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, மனைவிங்கிற வந்ததுக்கு அப்புறம் தான் திருமணத்திற்கு பின் நிறைவான மகிழ்ச்சிங்கிறது கொட்டி கிடக்குது. நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போனாங்க. இங்க உள்ள திருமணமான பெண்கள் மட்டும் கை தூங்குங்கக்கா. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குது. இவர் நிறைய கேட்டார்ல, நான் கேட்கிறேன், கல்யாணமான பெண்கள் மட்டும் கை தூங்க பார்க்கலாம். என்ன இந்த ஊர்ல யாருக்குமே கல்யாணம் ஆகலையா? அந்த பாட்டிக்குமா கல்யாணம் ஆகல? தாத்தா தாத்தா எங்க போனார் பாட்டி? தாத்தா பர்மாவுக்கு போயிட்டாரா? நீங்க அப்புறம் எப்படி கல்யாணம் போனா பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க கையை கூட தூக்க வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதே எச்சி தட்டுல தான் நான் சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். யாருமே சாப்பிட மாட்டீங்களா? ஒரே ஒரு அக்கா கையை தூக்கி இருக்காங்க. சூப்பர். அவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமான கைத்தட்டல கொடுத்துடலாம். உங்க கணவர் கொடுத்து வச்சவர் உண்மையிலே. ஆனா உண்மையிலே உங்ககிட்ட ஒரு டிப்ஸ் இந்த இடத்துல நான் சேர்த்து சொல்லிடுறேன். அப்படியே அதே எச்சி தட்டுல சாப்பிட்டா என்ன அர்த்தம்? உங்க மேல பாசம், நேசம், பொறிவு, லவ்வும் நினைச்சீங்களா? ஒரு மண்ணும் கிடையாது. ஒரு தட்டு கழுவுறது மிச்சம். கரெக்ட் ரைட்டா? அதே மாதிரி சொல்றேன், என் வீட்டுக்கார் பெண்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேங்க. என் வீட்டுக்கார் தங்க குட்டி, செல்ல குட்டி, புச்சி குட்டி அப்படின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? உங்க மேல பாசம்னு நினைச்சிடாதீங்க, அவசரத்துல உங்க பேரை மறந்துட்டாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். திருமணமான பெண்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் டெய்லி நைட்டு தூங்கும் போது என் வீட்டுக்கார் காலை பிடிச்சி நான் அம்மிக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூங்க பார்க்கலாம். பிரகாசபுரத்துல எந்த ஆண்களும் பாக்கியவான்கள் இல்லையா? யாருக்குமே கொடுத்து பாட்டி நீங்களுமா தாத்தா கால அமுக்க மாட்டீங்களா?
அவங்களாம் பார்க்குறேன் கால் அமுக்கவா, நான்லாம் கழுத்து அமுக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கிறேன். கால் அமுக்கணும், இதுக்கு தான் சிரிக்குதுப்பா பாட்டி குலுங்கி குலுங்கி. அப்போ யோசிச்சு பாருங்க, மகிழ்ச்சிங்கிறது இருக்குதா? ஒரே பிரச்சனை, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் இவங்க என்ன சொல்றாங்க, எவ்வளவு குடிகார கணவனாக இருந்தாலும் அதை விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து அன்பை மட்டுமே விதைத்து யோசித்து போவது பெண்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பெண்கள் வரக்கூடிய திருமண வாழ்க்கைங்கிறது எவ்வளவு நிறைவான மகிழ்ச்சி.